ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு எந்தெந்த தரிசன டிக்கெட்டுக்கெல்லாம் சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ணுவாங்கங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ கமெண்ட் செஷனில் ஒரு சில தரிசன டிக்கெட் சொல்லி இதுக்கு சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட் கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைட் தெற்கு மாட வீதியில் ஸ்டார்டிங்கில் படியேறி போனால் சுபதம் என்ட்ரி இருக்கும். அதன் வழியாக போனால் திருப்பதி பெருமாளை ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் ஒரு சில தரிசன டிக்கெட்டுக்கு மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. 1,00,000க்கு மேலே நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுபதம் என்ட்ரி வழியாக மத்தியானம் 12 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் 12 மாதத்துக்கு கீழே கை குழந்தை வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சுபதம் என்ட்ரி வழியாக அதே 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை டிஸ்சார்ஜ் சம்மர் எடுத்துகிட்டு போனால் இன்ஸ்டண்ட்டாக உள்ள டோக்கன் கொடுத்து சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவா புக் பண்ணியிருந்தாலும் அந்தந்த ரிப்போர்ட்டிங் டைம் படி இந்த சுபதம் என்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. நீங்கள் கல்யாணோற்சவம் புக் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஊஞ்சல் சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த 2 சேவாவும் கோயில் உள்ளே நடக்கிறதுனால அந்த டைமுக்கு வந்து நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துக்கணும். சகஸ்ர தீப அலங்கார சேவா சாயந்தரம் 4:30 மணிக்கு சேவா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் மத்தியானம் 3 மணிக்கு சேவா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க இந்த சுபதம் என்ட்ரி வழியாக. ஆர்ஜித பிரம்மோற்சவம் புக் பண்ணியிருக்கிறீங்க, சகஸ்ர தீப அலங்கார புக் பண்ணியிருக்கிறீங்க, சேவாக்கு முன்னாடியே சுவாமி தரிசனம் பார்க்கலான்னா சில டைம் விட்டுறாங்க. பட் அது கூட 1 மணிக்கு மேலே போனால் தான் அலோ பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் பொறுத்து வேலிட் ரீசன் சொன்னால் அலோ பண்ணுவாங்க. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் இதே கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவா தான். ஆனால் அதுக்கு இதில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஏடிசி சர்க்கிளில் 300 ரூபாய் தரிசனம் கியூ வழியாக போய் ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்கு இந்த சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ண மாட்டாங்க. 300 ரூபாய் தரிசனம் கியூ வழியாக இதை தாண்டி மேலே ஏறி படி ஏறி ரைட் சைடில் ஜாயின் பண்ணி பார்க்கணும். அதன் வழியாக அலோ பண்ணுவாங்க வர்ச்சுவல் சேவாக்கு. அடுத்து பராக்குமணி சேவான்னு சொல்லிட்டு வாலண்டரி சேவா இருக்குது. ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய உண்டியல் காசு என்ற சேவா. அவங்க சேவா முடிஞ்ச அந்த லாஸ்ட் டே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ணுவாங்க. சில டைம் பிளட் டொனேட் பண்ணால் இந்த சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ணுறாங்க. ஃப்ரீ தான், பிளட் டொனேட் பண்ணுறதும் ஃப்ரீ தான், தரிசனம் பார்க்குறதும் ஃப்ரீ தான். சில டைம் அலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேளுங்க. இன்கேஸ் இங்கே அலோ பண்ணலை அப்படின்னா நம்ம 300 ரூபாய் தரிசனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்க்கணும். பிளட் டொனேஷனுக்கு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் நானும் இந்த சைட் தான் போய் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்தேன். சில டைம் இங்கே விடுவாங்க. அடுத்து ஆனுவல் சேவாஸ், ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழாக்கள், தெப்ப விழா, வசந்தோற்சவம், பவித்ரோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம் இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்கனாலும் சேவா வெளியில் தான் நடக்கும். சுவாமி தரிசனம் இந்த சுபதம் என்ட்ரி வழியாக போய் பார்க்கலாம். ஒரு சில கேடரில் இருக்கிற டிடிடி எம்ப்ளாயிஸ்க்கு இந்த சைடாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் டிடிடி மூலமாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதன் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் சுபதம் என்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி சுபதம் என்ட்ரி வழியாக நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க. குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய லக்கி டிப் சேவாஸ் எல்லாம் இதை தாண்டி படி ஏறி ரைட் சைடில் திரும்பி போகணும். அதுக்குன்னு ஒரு என்ட்ரி இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் கூட அதையும் தாண்டி நம்ம போகணும். ஸோ ஜென்ரலாக சுபதம் என்ட்ரி வழியாக போகக்கூடிய தரிசன டிக்கெட் டீட்டெயில்ஸ் இது. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருமலா திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். கன்ஃபார்ம்டாக எப்படி தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸோடு சேர்த்து தரிசனத்துக்காக கூடிய நேரமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் சுபதம் என்ட்ரி வழியாக போய் பார்க்கக்கூடிய தரிசனம் பற்றின டீட்டெயில்ஸ் போய் சேரும். தேங்க்யூ.